வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம டிஷ்ஷோட சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? தீ போல நல்லா சூடாக இருக்கக்கூடிய தந்தூரி தான் இன்னைக்கு நம்மளுடைய டிஷ்ஷோட சூப்பர் ஸ்டார். அதை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு தந்தூரிக்கு தேவையான சிக்கனை ப்ராப்பராக பீஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில விரிசலை ஏற்படுத்திக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலா உள்ளே போகும். அதுக்கப்புறமா இந்த ஒரு க்ரீன் பேஸ்ட், இது கூட கொத்தமல்லி, புதினா, சின்ன வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள், மிளகு அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு லெமன், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா பட்டர், இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், நான் 2 ஸ்பூன் அளவுக்கான மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கரம் மசாலா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கான பட்டர் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க, அதனால பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு க்ரீன் பேஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. பொறுமையாக கேட்டு சூப்பராக செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டாக வரும். இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கான மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை விஸ்க் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு உங்களோட கை யூஸ் பண்ணியோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும், பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய சிக்கனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இந்த ஒரு மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம டிஷ்ஷோடைய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இதை ஏர் ஃப்ரையரில் தாங்க குக் பண்ண போகிறோம். அதனால ஆயில் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், பயம் இல்லாமையும் சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனில் பாதி லெமனை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 to 4 hours வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகணும். அதனால இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணட்டும். ஒரு 3 to 4 hour ஆயிடுச்சு. இப்போ நான் இதை அவனில் வைக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிறது ப்ரெஸ்டீஜோட மல்டிபர்பஸ் ஏர் ஃப்ரையருங்க. இதில் நம்ம இப்போது டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 3 minutes அளவுக்கு நான் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே 180 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் ஒரு 30 minutes வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக விட போகிறோம். அப்போ தான் நமக்கு ஒரு சூப்பரான தந்தூரி கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த ஒரு 25 minutesக்கு அப்புறமா நம்ம பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம லைட்டாக பட்டரை தடவி விட போகிறோம். இப்போ நம்ம டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணியாச்சு. உங்களுக்கே தெரியும் நல்லா இப்போ குக் ஆகிட்டுருக்கு தந்தூரி. இது உண்மையாகவே நீங்கள் கடையில் வாங்கி சமைக்கிற அந்த ஒரு டேஸ்ட் வரும். என்னை ட்ரஸ்ட் பண்ணி செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு அவன் இல்லாமல் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? அப்போ இப்போவே நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு 25 minutes கிட்ட ஆக போது. நம்ம 25 minutes கிட்ட வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த சைடையும் நம்ம இதே மாதிரி பட்டர் தடவி நெக்ஸ்ட் 25 minutes வேக வச்சுக்கலாம். இப்போது 25 minutes ஆயிடுச்சு. நம்ம இதை திருப்பி வச்சுட்டு அடுத்த சைடும் நம்ம பட்டர் தடவிட்டு நெக்ஸ்ட் 25 minutes வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நான் அடுத்த சைடு திருப்பி வச்சுட்டு நம்ம இப்போ பட்டர் தடவிக்கலாம். பட்டர் தடவிட்டு நெக்ஸ்ட் 25 minutes வரைக்கும் நீங்கள் அதே டெம்பரேச்சரில் வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு நெக்ஸ்ட் 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். பட்டர் தடவிட்டு இந்த மொத்தமாக ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அதே டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் அவன்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து நல்லா சுட சுட நம்ம சர்வ் பண்ணலாம். உண்மையாகவே இந்த தந்தூரியோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ஜூஸியான டேஸ்டியான ஒரு தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியே பார்க்கணுங்க. அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு டிஷ். நம்ம இதை இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க. நான் இதை வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு க்ரீன் சட்னி சூஸ் பண்ணியிருக்கேங்க. மயனஸ் அவ்வளோவா ஹெல்தி இல்லை, அதனால் க்ரீன் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப யம்மியான டேஸ்டியான ஜூஸியான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாரையும் அசத்துங்க. அவன் இல்லாமல் உங்களுக்கு இதோட ரெசிபி வேணுமா? இப்போவே எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உடனே ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் இப்போவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.